இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்காவை கட்டிக்க போறவர நம்பர் தானே இது. அம்மா போட்ட விஷயம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. என்ன பண்றது? ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? திரும்பவும் கால் பண்றாரு, எடுத்து பேசிடுவோம். என்ன பண்ற நீ? திவ்யாக்கோட மாப்பிள்ள கால் பண்ணாரு. அவன் போன் பண்ணா நீ போன் எடுத்து பேசுவியா? அது இல்லம்மா. அடிச்சு வாய் மூடு. இன்னொரு வாட்டி இப்படி பண்ண உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ. அம்மா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திவ்யாக்கா மாப்பிள்ள கிட்ட அவங்க வீட்ல எல்லாம் அம்மா போட்ட விஷயத்த இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. 3 நாள்ல அம்மா இறங்கிடும், அப்புறமா சொல்லிக்கலாம். ஓஹோ, நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நீ உன் வேலையை பாரு, போ. ஹலோ, என்னாச்சு திவ்யா? ஏன் போன் எடுக்கல? திரு, நான் அத்தை பேசுறேன்பா. அத்தை, திவ்யா ரொம்ப நேரமா எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் ட்ரை பண்றேன், போனே எடுக்க மாட்டேங்கிறா. என்னாச்சு? எங்க இருக்கா? அது வந்து திரு, அவளுக்கு அம்மா போட்டிருக்கு. என்னத்த சொல்றீங்க? அம்மா போட்டிருக்கா? எப்போ? இப்பதான், இன்னைக்கு காலையில. சரி அத்தை, நான் உடனே வரேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்க பாத்துக்கோ. யார் போன்ல? திரு தான் பேசினான், இங்க வந்துட்டு இருக்கானா. அவங்கிட்ட எதுக்கு சொன்ன? இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமா? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரியாதானே போகுது, அதான் சொல்லிட்டேன். என்ன? இல்ல, அக்காக்கு குணமாகணும்னு பரிகாரம் பண்ண கோயிலுக்கு போறேன். போ, போய் தொலை போ. நீ போமா, நீ போயிட்டு வா. ம்.